அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்பத் குருப்பிய நமஹா, அஸ்பத் பரமகுருப்பிய நமஹா, அஸ்பத் சர்வகுருப்பிய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரபரமணே நமஹா, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் மிதுன ஆனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4 ஜூலை 2025. இன்று வளர்பிறை நவமி மாலை மணி 6:20 வரைக்கும், அதன் பின் தசமி. சித்திரை நட்சத்திரம் மாலை மணி 6:58 வரைக்கும், அதன் பின் சுவாதி. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சிவநாம யோகம் கௌலவகரணம். அகசு நாழிகை 31:31, தியாஜ்யம் நாழிகை 47:59. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்பிறை நவமி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 4. சூரிய உதயம் காலை 5:50. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் புதன் வக்ரலமையில், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரலமையில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு 5ஆம் இடத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் விலகும். தெளிவான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் நிச்சயமான முறையில் எடுப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டா. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பான முறையில் விலகும். ஒரு மனசில் நீண்ட நாட்களாக ஒரு உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு காரியத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமான முறையில் விடை கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம்
வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதுலேருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியில் வருவீங்க. முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்று பலன்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் நமக்கு கேந்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலுக்கு புதிய முதலீடுகள் இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக நடந்து முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நமக்கு இருக்கார். வீடு, மண், மனை வாய்ப்புகள், யோகங்கள் உண்டாகும். நல்ல ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் இன்னைக்கு ஏற்படும். அது மாதிரி இழுபறியாக இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் நிறைய இருந்தது, அது எல்லாமே இன்னைக்கு நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதனும் சரி, கோச்சார சந்திர பகவானும் சரி ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி தடைபட்டு இருந்த பல காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு இன்றைக்கு நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அது எல்லாமே கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் நமக்கு இன்னைக்கு உண்டாகும். வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், அதை நினச்சி நிறைய பயம் இருந்துன்றது, அந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு இன்னைக்கு நமக்கு ஏற்படும். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால ஒரு தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். நட்சத்திரநாதன் புதன் ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். 5ஆம் இடம் வலிமையாக இருக்குது. 5 குடையவர் 9. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், அது எல்லாமே ரொம்ப பரிபூரணமாக அற்புதமாக உங்களுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய இந்த தேக்க நிலை என்பது விலகும். ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா, அற்புதமா அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே கிடைக்கும். புதிய வாகனங்கள், புதிய வீடு, மண், மனை, இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு இன்னைக்கு கனிந்து வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்ம திரிகோணப்படி பார்த்தோம்னா ஒரு 7 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்னைக்கு வேலை செய்யுது. ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். இரட்டை மனநிலை மாறும். ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா செய்யலாமா, வேண்டாமா, இது நடக்குமா, நடக்காதான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த யோசனைகள் கண்டிப்பான முறையில் இன்னைக்கு விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து கவனமாக பார்த்து செய்யணும்.
முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி ஒரு கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக பொறுமையாக இருங்க. செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறார். சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம், முன்கோபம் இதெல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது திட்டமிடல் அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபலன் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய வீட்டுக்கு அஷ்டமங்கல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் கூப்பிட்றேன். அதே மாதிரி பொருத்தம் இந்த டிஸ்பிளேல போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமாக நாம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். எல்லா விதமான அனலைஸும் பண்ணி நாம் பொருத்தம் பார்த்து கொடுத்தது மாதிரி நாள் குறித்து கொடுத்துட்டுருக்கோம். நம்ம எல்லா விஷயங்களுக்குமே ஜாதகம் முறைப்படி ஒரு அந்த காலத்தில் நம்ம இந்த பரம்பரை ஜோதிடருங்கிறதுனால முறைப்படி ஜாதகம் எழுதுறது. உலகத்தில் குழந்தை எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி நம்ம ஜாதகம் எழுதி கொடுத்துட்டுருக்கோம். நீங்களே நீங்கள் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி வேணுமா, இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி வேணும்னாலும் நாம் எழுதி கொடுத்துட்டுருக்கோம். எந்த ஒரு விஷயமானாலும் சரி அதற்கான கட்டணம் என்பது அவங்க விருப்பம்தான். இதை தாண்டி நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமணத்துக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் காண்டாக்ட் அது விஷயமாக டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு அதற்கான கோஆர்டினேட் பண்ணுவாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.